தலைமை தேர்தல் ஆணையர் மோடிக்கு மிகவும் வேண்டியவர், அமித்ஷாவுக்கு நெருக்கமானவர். முழுமையாக பாஜக அரசின் கட்டுப்பாட்டுக்குள் போய்விட்டது. தலைமை தேர்தல் ஆணையர் மோடிக்கு மிகவும் வேண்டியவர், அமித்ஷாவுக்கு நெருக்கமானவர். அவர் இருக்கும் வரையில் தேர்தல் ஆணையம் பாஜகவின் ஒரு தேர்தல் அணியாகத்தான் செயல்படும். இப்போ காங்கிரஸ் எம்பி வந்து உண்ணாவிரத போராட்டம் இந்த கல்வி நிதியை இப்போ நேற்றுக்கு வந்து மருத்துவமனை அனுமதி கொடுத்துருக்காரு. இப்போ இது தரப்புல மத்திய அரசு தரப்புல எந்த ஒரு அறிவிப்பும் வெளியாகல. அதை நீங்க எப்படி பார்க்க? அவரு இப்போ மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டார். ரொம்ப திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் IAS அவர்கள் ஒரு நல்ல நோக்கத்திற்காக உண்ணாநிலை அறப்போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார் என்றாலும் கூட அவருடைய உடல்நலம் மிகவும் முக்கியமானது. உடல் நலனை கருத்தில் கொண்டு அவர் இந்த உண்ணாநிலை அறப்போராட்டத்தை விரைந்து முடிக்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். தமிழ்நாடு அரசுக்கு தர வேண்டிய கல்வித் தொகையை தேசிய கல்விக் கொள்கையை காரணம் காட்டி நிறுத்தி வைத்திருப்பது வன்மையான கண்டனத்திற்குரியது. ஒரு முறைக்கு பல முறை இந்திய ஒன்றிய அரசிடம் தமிழ்நாடு அரசு வலியுறுத்தியும் கூட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் அனைவரும் சேர்ந்து அமைச்சரை சந்தித்து வலியுறுத்தியும் கூட அவர்கள் இந்த நிதியை ஒதுக்க முடியாது என்று பிடிவாதம் செய்கிறார்கள். இந்த எதேச்சதிகாரமான போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. ஆகவே அந்த நிதியை உடனடியாக ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை சசிகாந்த் செந்தில் அவர்களின் கோரிக்கை நியாயமானது. அதே வேளையில் பீகாரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற யாத்ரா இதைவிடவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு சசிகாந்த் செந்தில் அவர்கள் தன்னுடைய உண்ணாநிலை அறப்போராட்டத்தை தற்காலிகமாக முடித்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்போ ஒசூர்ல வந்து விநாயகர் வந்து பட்டியலின மக்கள் கொண்டு போன விநாயகர் ஊர்வலத்தை வந்து தடுத்து ரெண்டு தரப்பு மோதல் நடந்திருக்கு. வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இது சம்பந்தமா அதே மாதிரி திண்டுக்கல்லையும் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தில் வந்து ரெக்கலாம் நடந்திருக்கு. தலித்துகளை இந்துக்கள் என்று பாஜக, RSS உள்ளிட்ட சங் பரிவார் அமைப்புகள் தொடர்ந்து சொல்லி வருகிறார்கள். ஆனால் தலித்துகள் இவ்வாறு தாக்கப்படுகிற போது கண்டும் காணாமல் ஒதுங்கி போகிறார்கள். பட்டியல் சமூகத்தை சார்ந்த மக்கள் இது போன்ற சந்தர்ப்பங்களிலாவது இதன் உண்மை நிலையை புரிந்து கொள்ள வேண்டும். பாஜக, RSS போன்றவர்களின் சந்தர்ப்பவாத அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும். விநாயகர் சதுர்த்தி விழாவில் பங்கேற்ற பட்டியல் சமூக மக்களை தாக்கிய சாதி வெறியர்கள் மீது அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். அதாவது இப்ப வந்து மதுரை கிளை வந்து நேற்று ஒரு ஜட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அதாவது பட்டியல் இனத்திலிருந்து கிறிஸ்தவர்களா மதம் மாறியவர்களுக்கு சலுகைகள் வந்து மறுக்கப்படுது, மறுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த ஏற்கனவே வந்து ஒருத்தவங்க வந்து அதுல அந்த சலுகை மூலியமா பொறுப்புக்கு வந்திருக்கிறாங்க, அரசியல்ல பொறுப்புக்கு வந்திருக்கிறாங்க. இப்போ வந்து அது அந்த உரிமை மறுக்கப்படணும் அப்படிங்கிறது நீதிமன்றத்தினுடைய, அதை எப்படி பாக்குறீங்க? இது வந்து ஏற்புடையதல்ல. இதை எதிர்த்து நாங்கள் தொடர்ந்து பேசி வருகிறோம். மக்களின் வாழ்நிலையையும் சமூக தகுதி நிலைகளையும் கருத்தில் கொண்டுதான் இடஒதுக்கீட்டு முறை நடைமுறைக்கு வந்ததை தவிர மதம் ஒரு அளவுகோல் அல்ல. ஆகவே இடஒதுக்கீடு கிறிஸ்தவர்களாக மாறிய தலித்துகளுக்கு வழங்க வேண்டும், அனைத்து உரிமைகளும் வழங்க வேண்டும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.